இன்றைய தலைப்புச் செய்திகள். புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய அதிநவீன நிசார் ரேடார் செயற்கைக்கோளை GSLV F-16 ராக்கெட் மூலமாக திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தி இஸ்ரோ சாதனை படைத்தது. நாடு முழுவதும் உள்ள வங்கிக் கணக்குகளில் ரூபாய் 67,000 கோடி உரிமை கோரப்படாமல் உள்ளது என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடலூர் மாநகராட்சி குப்பை வண்டியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட வாக்காளர் அட்டைகள் குறித்து வருவாய்த்துறை அதிகாரி விசாரணை. மடப்புறத்தில் காவலர்களால் தாக்கப்பட்ட உயிரிழந்த அஜித்குமாரின் இல்லத்துக்கு நேரில் சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலியை கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். நெல்லை ஆணவ கொலை விவகாரத்தில் பெண்ணின் பெற்றோர்களான காவல் உதவி ஆய்வாளர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவின் உடலை வாங்கி அடக்கம் செய்வோம். பேச்சுவார்த்தைக்கு வந்த உறவினர்கள் உறுதி. ஊழல் வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற திமுக அரசு முயல்வதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். மக்களிடம் முதல்வர் MK ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. ஆதாய கொலையும் கொள்ளையுமாக அடுத்தடுத்த நாட்களில் தமிழ்நாட்டில் கொலைகள் நடந்து கொண்டிருப்பது வெட்கக்கேடு. பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை. தமிழக பாஜக மாநில நிர்வாகி பட்டியல் வெளியீடு. குஷ்பு உள்ளிட்ட 14 பேர் துணைத் தலைவர்களாக நியமனம். தென்காசி வெள்ளத்தில் வீட்டை அபகரிக்க முயன்றதாக ஜான் பாண்டியன் கட்சி நிர்வாகிகள் 4 பேர் மீது வழக்கு பதிவு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் போலீஸ் தரப்பில் தகவல். சவுக்கு சங்கர் மீதான வழக்கை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிலம் கையகப்படுத்திய விவகாரத்தில் உரிய இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கையால் பரபரப்பு. குற்றம் சாட்டப்பட்ட 2000 பேரிடம் விசாரித்தால் செந்தில் பாலாஜி மீதான விசாரணை வாழ்நாள் முழுவதும் முடிவுக்கு வராது. உச்சநீதிமன்றம் கருத்து. சென்னையில் ரூபாய் 2.38 கோடியில் அமைக்கப்பட்டு வரும் பாரா விளையாட்டு மைதானம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1.50 லட்சம் இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்படும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் சுப்பிரமணியம் தகவல். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள்.